ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எம்டி காரணம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஈகோஸ்போர்ட்டுங்க. ஸோ பெட்ரோல் வெஹிக்கிள் இதில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலிண்டர் மிஸ்ஸிங் இருக்குது. அது எதனால் இருக்குது, எப்படி இருக்குது நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட். இது ஆஃப் ஆகுது, கட் ஆகுதா? இதுவும் கட் ஆகுது. இந்த ஒரு சிலிண்டர் பாருங்கள், ஒயரை கட் பண்ணி இன்ஜின் வந்து ஸோ மிஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஒயரை சொருவினாலும் அதே மிஸ்ஸிங் அப்படியே இருக்குது இன்ஜினில். இதனால் என்ன ஆகுதுன்னா வண்டி மிஸ்ஃபயர் ஆகுது, கரெக்டான பிக்கப் இல்லை. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நம்ம எதனால் ஆகுதுன்ட்டு நம்ம 1 by 1 செக் பண்ண போகிறோம். ஒயரும் ப்ளக்கும் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ ப்ளக்கில் வந்து கரண்ட் சப்ளை கரெக்டாக இருக்குது. கார்டு ஒயரும் நல்லா இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஆஃப். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் உள்ளே தான் ப்ராப்ளம் இருக்குது. ஏதோ ஒரு ஹெட்டோட வால்வோ இல்லை கேஸ் கிட் வந்து 2 சிலிண்டருக்கு நடுவில் டேமேஜோ ஏதோ ஒன்று இருக்கலாம். இப்போ நம்ம அடுத்து வந்து ஹெட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஈகோஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து இந்த கார்டு ஒயர் ஃப்ளக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ கரண்ட் சப்ளைலாம் எப்படி இருக்குன்ட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. உள்ள சிலிண்டர் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ அந்த ஒர்க்காக நம்ம ஹெட்டை கழட்டி ஃபுல்லாகவே ரீஓவராலிங் பண்ணியாச்சு. கம்ப்ளீட்டாக வால்வ்லாம் அந்த வண்டியில் பெண்ட் இருந்தது, வால்வு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே ஹெட்டை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த வண்டியில் ஹெட்டை மாற்ற போகிறோம். மாட்டு பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஈகோஸ்போர்ட்டை கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிச்சாச்சுங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நான் இதை ஒரு ஸ்டெப்பாக நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறேன். காயில் ஒயரு ஃப்ளக்கு எல்லாமே நல்லா இருந்தது. சிலிண்டர் தான் பிரச்சனையாக இருந்தது. கம்ப்ளீட்டாக ஹெட்டை ரீஓவராலிங் பண்ணி நம்ம மாட்டியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்டார்ட். இங்கே பாருங்கள், இன்ஜினோட நாய்ஸு இப்போ எந்த ஒரு மிஸ்ஸிங்கோ எதுவுமே இல்லை. ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜின். ஓகே, நன்றி.